திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மைமை கண்டான் சந்ததி கூர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நெடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியன் என்னுடையப்பனே ஆவியோடாக்கை புரைபுரைகனிய பூந்தரென்றுருக்கி பொய்யுள் கிடந்த மெய்ச்சுடரே திரைபொரா மன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் நின்றருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவிழித்த அவர்களுக்கு முதற்கன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவிழித்த அவர்களுக்கும் அடியனுடைய மனமொழிமைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற இந்த அற்புதமான வேளையில் இன்று 38வது கண்ணியை சிந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றுள்ளோம். இது 8வது போற்றி இன்று நிறைவாகின்றது. 7வது கண்ணியையும் 8வது கண்ணியும் சேர்த்து படித்து அது 8வது 37வது கண்ணியையும் 38வது கண்ணியையும் சேர்த்து படித்து 38வது கண்ணியினுடைய பொருளை சிந்திப்போம். தின்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து சொற்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய் வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி. இதிலே 38வது இன்றைய கண்ணி சொல் காலை முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி. இங்கே பெருமானுடைய கருணையால் பெருமானே நம்முடைய பணிகளுக்கு அத்தனைக்கும் நாம் செய்கின்ற பணிகளில் அவனே நமக்கு உடனாக இருந்து அத்துணையும் செய்து வருகின்ற வேளையில் அந்த திண்ணிய ஆற்றல் மிக்க வலிமை உடையவர்கள் அவரவர்களுக்கு ஏற்றவாறு செய்கின்ற தொழில்களில் எல்லாம் பெருமானே தாமும் அவர்களுடன் ஒன்றாய் சேர்ந்து உடனாக இருந்து நமக்கு அருளுகின்றான். சொல் காலை முட்டாமல் செய்வினைக்கும். இங்கே வினை செய்வதை சொல்லும் காலத்தில் இடையறாமல் ஏறுகின்ற எதிர்வினையாகிய ஆகாமிய வினைக்கும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு எதிர்வினை உண்டு. மனதால் இருக்கலாம், வாக்கால் இருக்கலாம், அல்லது காயம் என்கின்ற உடம்பால் இருக்கலாம். 3 வகையில் நமக்கு வினை ஏறும். அது மன, வாக்கு, காயம் என்பார்கள். இந்த 3ம் வரிசையாக ஒன்றோடு ஒன்று தொடர்போடு நமக்கு வினை ஏறும். இது இல்லாமல் எந்த ஆன்மாவும் இயங்காது. எனவே அந்த வினையை ஏறாமல் இருக்க வேண்டும் என்றால்
அதற்கு அவனுடைய திருவடிதான் துணை வேண்டும். பெருமானுடைய 5 எழுத்து மந்திரத்தை, குருநாதன் உபதேசம் செய்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் சிவம் செய்விக்கின்றது என்கின்ற எண்ணத்தில் எப்பணியையும் செய்தால் அது ஆகாமியமாகிய எதிர்வினை ஆகாது. அதுதான் சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அற்புதமான இந்த பாடம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு வேலையிலும் மனம் இயங்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அப்புறம் நாம் ஏதாவது அதை பற்றி பேச வேண்டியது இருக்கின்றது. அதற்கு பிறகு அப்பணியை செய்ய வேண்டியது இருக்கின்றது. இது இல்லாமலும் இருக்க முடியாது. ஆனால் அதில் வினையும் ஏறாமல் இருக்க வேண்டுமென்றால் அது பெருமானை நினைந்து அவன் அருளால் இதை செய்கின்றோம் என்பதை அவன்தான் இயங்க நாம் இயங்குகின்றோம் என்கின்ற எண்ணம் இருந்தால் அது நமக்கு எதிர்வினையாக மீண்டும் பிறப்பிற்கு வாராதவாறு அது ஆகாமிய வினை தடுக்கப்படும். இதைத்தான் இங்கே அவர் அருளுகின்றார். இடையறாமல் ஏறுகின்ற எதிர்வினையாகிய ஆகாமிய வினைக்கும் முன் செய்வினைக்கும் செலவு செய்வினைக்கும் முன்பு செய்து அத்துவாவில் கட்டுப்பட்டிருக்கின்ற பழவினையாகிய சஞ்சிதத்திற்கும். சஞ்சிதை வினை என்பது நாம் பல்வேறு பிறவிகளில் தொடர்ந்து செய்த அந்த வினையினுடைய அந்த வினை குவியல். ஒவ்வொரு பிறவியிலும் சாதாரணமாக விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால், உதாரணத்திற்குத்தான் சொல்கின்றேன், ஒரு மூட்டை நெல்லை விதைத்தார்கள் என்றால் அந்த ஒரு மூட்டையிலிருந்து ஒரு 30 மூட்டையோ 40 மூட்டை 50 மூட்டை ஒரு கணக்கிற்கு வைத்துக்கொள்ளும். ஒரு மூட்டை நெல் விதைத்தார்கள், அதில் 100 மூட்டை நெல் விளைந்தது. அந்த 100 மூட்டையில் நம் செலவு போக அதில் மீண்டும் அது அந்த கிடங்கிற்கு அந்த பழைய இடத்திற்கு போய் சேருகின்றது. அதில் செலவு போக மீதி இருப்பதெல்லாம் அங்கே ஸ்டோர் ஆகுது. திரும்பவும் பிறவிக்கு வரும்பொழுது அதிலிருந்து ஒரு பகுதியை, சிறு பகுதியை தான் எடுத்து பெருமான் கொடுக்கின்றான். மீண்டும் அது இப்படி பிறவிதோறும் வினையானது அதிகமாகி அதிகமாகி ஒரு வினை குவியல் போல மலை போல இருக்கின்றது. இதை பெருமான் நாம் பக்குவம் பெற்ற காலத்தில் மாயை என்றால் என்ன, கன்மம் என்றால் என்ன, ஆணவம் என்றால் என்ன, இந்த வினைகளை கோட்பாடை தெரிந்து நாம் தன்முனைப்பு இன்றி பெருமானுடைய கருணையோடு அவன் அன்போடு அவன் இட்ட பணியை செய்கின்ற காலத்தில் பெருமானே குருநாதனாக வந்து நமக்கு தீக்கை என்ற அந்த கருணையை செய்து அந்த வினை குவியலை நீக்குகின்றான். திருநோக்கம், ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை என்ற வகையிலே உபதேசம் செய்து அவ்வினை குவியல் நீங்குவதற்கு அருளுகின்றான். இப்பொழுது மீதி இருப்பது நாம் கொண்டு வந்த பிராரத்த வினை. வினையில் 3 வகை. இந்த ஃபுல் பேலன்ஸ், அந்த முழுமையான அந்த பகுதி மிகுதி இருப்பது சஞ்சித வினை. இப்பிறவியில் நாம் எவ்வளவு அனுபவிக்க வேண்டும் என்று பெருமான் கொடுத்து அனுப்பினானோ அது பிராரத்த வினை என்று 2. பிறகு நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளிலும் எதிர்வினையாக சேருகின்ற ஆகாமிய வினை 1. 3 வகை வினைகள். இதில் ஆகாமிய வினை மீண்டும் அது சஞ்சிதற்கு சென்று சேர்ந்துவிடும். இது நாம் எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ அதற்கு தக்கவாறு அது மாறும். பிராரத்த வினை நாம் இப்பிறவியில் இருக்கின்ற காலம் வரை இருந்து நாம் இறக்கின்ற காலத்தில் அது நீங்கும். எனவே அந்த சஞ்சீத வினையை குருநாதன் தான் நமக்கு நீக்கி அருளுகின்றார்.
இது அடுத்தடுத்த தீக்கைகளில் படிப்படியாக முழுதுமாக அது நீங்கும். எனவே அங்கே மேலே இருக்கின்ற முழுமையான அந்த பழவினை, சஞ்சித வினை, கொண்டு வந்த வினை, பிராரத்த வினை, இங்கே நாம் எதிர்வினை சேர்க்கின்ற வினை, அது எல்லா ஆன்மாக்களுக்கும் அது சேரும். அதை நாம் தடுக்க முடியாது. ஆனால் நமக்கு என்ன அதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது நாம் முனைப்போடு செய்தால் நம்முடைய கணக்கிலும் பெருமான் திருவருளால் இது செய்யப்படுகின்றது என்று கருதி அவன் நினைவாகவே இருந்து செய்தால் அது நமக்கு கணக்குக்கு வாராமலும் அது இருக்கும். அதைத்தான் இங்கே நமக்கு உமாபதி சிவனார் அழகாக அருளுகின்றார். முற்சை வினைக்கும் செலவு செய்வினைக்கும் முன் செய்து அத்துவாவில் கட்டுப்பட்டிருக்கும் பழவினையாகிய சஞ்சிதத்திற்கும் நுகர்ந்து கொண்டிருக்கும் ஊழ்வினையாகிய பிராரத்துவ வினைக்கும், இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற வினையெல்லாம் ஏற்கனவே பெருமானால் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. எவ்வளவு எதை எதை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் கணக்கு போட்டானோ அதன் பிறகுதான் நடக்கும். அதற்கு தக்கவாறு தான் நடக்கும். நம் கையால் ஒன்றும் இல்லை. எனவே அந்த ஊழ்வினை எப்படி இருந்ததோ இருக்கிறதோ, அவன் எப்படி கொடுத்து எதை எதை எத்தனை வகையான துன்பம், எத்தனை வகையான இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று கணக்கு இருக்கின்றதோ அது கணக்கு மாறாமல் அது நடக்கும். இதுதான் அவன் செய்திருக்கின்ற ஒரு கணக்கு. அந்த பிராரத்துவ வினைக்கும் பட்டோலை தீட்டும் படி போற்றி. அவன் இந்த மூன்றிற்கும் முறையான கணக்கு எழுதி வைத்து நுகரச் செய்யும் கருணை எம்மை காக்க. எனவே இந்த மூன்று கணக்குகளும் நம் கையில் இல்லை. அத்துணையும் இதற்காக தனியாக அவர் ஒரு பதவியை கொடுத்து வேறு ஆன்மாவையும் அமர்த்தவும் இல்லை. தானே இதை கணக்கு எழுதி வைத்து அவன் அருளுகின்றான். இதற்கு எங்களுடைய ஆசிரியர் ஒரு விளையாட்டாக சொல்லுவார். இந்த வினை குவியலிலிருந்து நாம் பிறவிக்கு வரும்பொழுது சரி நாமே எவ்வளவு தேவையோ எடுத்துக்கொண்டு பிறவிக்கு வரலாமா என்றால் முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த உயிர்களுக்கு இப்போ நீங்கள் அவங்கக்கிட்டே பொறுப்பை கொடுத்து சரி பிறவிக்கு போக போகிறீங்க, இது உங்களுக்கு நல்வினை இவ்வளவு இருக்குது, தீவினை இருக்குது, இதில் எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பொறுப்பை கொடுத்துட்டா இந்த உயிர் என்ன செய்யும்? தீவினையெல்லாம் விட்டுட்டு நல்வினையை எடுத்துகிட்டு வரணும். இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த பெட்டியில் இல்லை அந்த குவியலில் இதோடைய தீவினை எடுத்து போட்டுடும். எனவே இந்த குழப்பங்கள் எல்லாம் வரும். இந்த ஆன்மா இன்பத் நுகர்வதற்குத்தான் இதற்கு ஆனந்தம். துன்பம் என்றால் அதற்கு கசப்பு. அதனால்தான் இறைவன் துன்பத்தையும் இன்பத்தையும் அவன் கணக்கில் வைத்து கொண்டு இந்த நல்வினை தீவினையை அவனே கணக்கு எழுதி வைத்து நம்முடைய வினைகளுக்கு தக்கவாறு பிறவிதோறும் அவனே அதை நமக்கு ஊட்டுகின்றான். அப்படி தவறாமல் அதையும் ஊட்டுகின்றான். எனவே நாம் செய்ய வேண்டியது இந்த வினை சஞ்சித வினை, இது பிராரத்துவ வினை, இது ஆகாமிய வினை என்று அறிந்து ஒருவருக்கு செய்கின்ற அந்த துன்பம் அது தீவினையாகவும், ஒருவருக்கு இன்பம் செய்வது அது நல்வினையாகவும் மாறுகின்றது. அது இறை நினைப்போடு செய்யும் பொழுது அந்த வினை அந்த ஆன்மாவிற்கு வராமல் அது பெருமானுடைய கணக்காக ஆகுகின்றது. அதையும் எங்களுடைய ஆசிரியர் அதுக்கு ஒரு செய்தி சொன்னார். ஒரு சிவஞானி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரும் ஏதாவது பணி செய்ய வேண்டியது இருக்குது. அவருக்கு ஆகாமிய வினை ஏறுமில்ல, அந்த ஆகாமிய வினையை அவர் என்ன செய்வாராம் பெருமான்? இப்போ அவர் எப்பொழுதும் இறை நினைப்பாகவே இருந்து அந்த பணிகளை எல்லாம் செய்கின்றார். அப்போ அவருக்கு சேர வேண்டிய ஆகாமிய வினை என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த சிவஞானிக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்தா அவர் செய்த
நல்வினை பயனை அந்த ஆன்மாவுக்கு கொடுத்துருவார். அந்த சிவஞானிக்கு யாராவது ஒருத்தர் துன்பம் கொடுத்தால் அவர் செய்த தீவினை இருக்குமல்ல, அந்த கணக்கை அப்படியே அவருக்கு தீவினை செய்தவர்கள் அவரை திட்டுறாங்க, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு இடையூறு கொடுக்குறாங்க ஒருத்தர் அப்படின்னா, அந்த சிவஞானி செய்த தீவினையுடைய பயன் அவருக்கு சென்றுவிடும், சிவஞானிக்கு அது வாராது. இப்படித்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. எனவே இது பெருமானுடைய கணக்கு, நம் கணக்கு அல்ல. எனவே இந்த ஆன்மாவினுடைய இந்த செய்வினைகளினுடைய கணக்கை பெருமான் வைத்து ஆன்மா பக்குவ பெறுவதற்காக, மலம் தேய்வதற்காக கருணையோடு அவன் ஊட்டுகின்றான். எனவே பட்டோலை என்று இங்கே அழகாக அருளுகின்றார். பட்டோலை என்பது பண்டை காலத்திலே ஓலையில் எழுதி வைப்பதில் ஆள் ஓலை, நீட்டோலை, பட்டோலை, கட்டோலை முதலியன வழக்கில் இருந்தது. பட்டதை என்பது உள்ளதை உள்ளவாறு எழுதி வைக்கும் ஓலை பட்டோலை. அது நமக்கு தொழுது துதித்து தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று நமக்கு அப்பர் பெருமான் அருள்வார். எனவே அவன் கணக்கை எழுதி வைத்து யார் எந்தெந்த பணிகளை செய்கின்றார், என்ன செய்ய போகின்றார், அத்துணையும் கணக்காக சொல்லணும்னா இந்த ரிமோட் பெருமான் கையில் இருக்குது. நாமெல்லாம் ரோபோட், நம்மை இயக்குவது சிவம். நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு நம்முடைய இச்சை மட்டும் இருக்கின்றது காரணத்தினால் ஒவ்வொரு எதையெல்லாம் நம்மை வைத்து இயக்குகின்றானோ பெருமான், அதைத்தான் ஆன்மா செய்யும். இது பிறவிதோறும் தொடர்ந்து வரும். பக்குவம் வரும் காலத்து இது படிப்படியாக நம்முடைய முனைப்பு நீங்கி அவன் அருளை பற்றி நிற்கும். எப்படியாவது ஒரு காலத்தில் இது பெருமானுடைய திருவடியைத்தான் சென்று சேரும். எனவே அதனுடைய படிநிலையை நாம் நம்முடைய வாழ்விலே பார்க்கலாம். பக்குவம் பெற்ற நிலையில் அது ஒன்று ஒன்றாக பெருமான் நம்முடைய அந்த வினை நீக்கத்தை செய்து நம்மை அவன் திருவருளோடு கலக்கச் செய்வதை அவன் எத்துணை கருணையாளன், கைமாறு கருதாத கருணையாளனாக இருந்து ஆன்மாவை கடைத்தேற்றுவதே அவனுடைய வேலையாக, தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண தொழிலே என்று நேற்றைய பாடத்தில் கூட சிந்தித்திருந்தோம். அப்படி இந்த முன் செய்வினை, இந்த செய்வினை எப்படி நீங்கும் என்பதை திருஞான சம்பந்தர் அழகாக நமக்கு அருளுகின்றார். செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று நமக்கு திருநீலகண்ட பதிகத்திலே அழகாக அருளுகின்றார் நம்முடைய திருஞான சம்பந்தர். தீவினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தியம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எமை திண்டப்பெறா திருநீலகண்டம். அவனுடைய பணியை, அவன் இட்ட பணியை அவனுக்கு செய்யும் பொழுது, அவருக்கு தொண்டு செய்யும் பொழுது நமக்கு செய்வினை என்கின்ற செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யப்போகின்ற வினை, அந்த 3 காலமும் அந்த வினை நம்மை வந்து தாக்காமல் இருக்கும். எனவே செய்வினை வந்து எமை திண்டப்பெறா திருநீலகண்டம், சிலைத்து எமை தீவினை திண்டப்பெறா திருநீலகண்டம், திண்ணிய தீவினை திண்டப்பெறா திருநீலகண்டம் என்று சிறப்பிலி தீவினை திண்டப்பெறா திருநீலகண்டம், சீற்றமதாம் வினை திண்டப்பெறா திருநீலகண்டம். அந்த வினையானது சீற்றமாக வருமாம், அதுவும் நம்மை நெருங்காமல் அருளும். தீக்குழி தீவினை திண்டப்பெறா திருநீலகண்டம் என்று திருநீலகண்ட பதிகத்தை நமக்கு அற்புதமாக நமக்கு திருஞான சம்பந்தர் அருள்வார். நாளும் நாம் படிக்க வேண்டிய இந்த அற்புத பதிகம்
இந்த வினை நீக்க பதிகம் திருஞான சம்பந்தர் அருளியுள்ள பதிகங்களில் 75% அவர் வினை நீக்கத்திற்காகவே ஆன்மாக்களுடைய வினைகளை நீக்குவதற்காக அவர் செய்த அற்புதமான பதிகம். அவர் செய்த அந்த பதிகங்களில் முக்கியமாக 5 பதிகங்கள் வினை நீக்க பதிகங்கள். கோளறு பதிகம் என்ற ஒரு பதிகம், திருநெடுங்களத்தில் அருளிய மறைவுடையாய் தோல்வுடையாய் என்ற பதிகம் ஒன்று, இந்த திருநீலகண்ட பதிகம் அவ்வினைக்கு வினையாம் என்ற பதிகம் ஒன்று, திருநாகேச்சுர பதிகம் 2, மொத்தம் 5 பதிகம் முக்கியமான வினை நீக்க பதிகங்கள். எல்லாமே வினை நீக்க பதிகம்தான். அதில் இது முக்கியம். அதில் இந்த 3வது நாள்தோறும் அடியார்கள் இந்த வேயுறுதோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற பதிகம். மறைவுடையாய் தோல்வுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறைவுடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசி நல்லால் குறைவுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மெய்யவனே என்ற பதிகம். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஓணமன்றே கைவினை செய்தியம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எமைத்திண்டப் பெறா திருநீலகண்டம் என்ற இந்த 3 பதிகங்கள் முக்கியமாக அடியார்கள் நாளும் தங்களுடைய வழிபாட்டிலே பாட வேண்டும். இது அற்புதமான வினை நீக்க பதிகங்கள். இந்த அப்பர் பெருமானுடைய திருவாவடுதுறை பதிகம் ஒன்று, 4ஆம் திருமுறையிலே 8வது பாடலில் அழகாக ஒரு செய்தியை சொல்லுவார். கோலமாமங்கை தன்னை கொண்டொரு கோலமாய சீலமே அறிய மாட்டேன் செய்வினை மூடி நின்று ஞாலமாம் இதனுள் என்னை ஞாலமாம் இதனுள் என்னை நைவியா வண்ணம் நல்காய் ஆலமா நஞ்சுமுண்டாவடு துறையுளானே. இந்த செய்வினை மூடி நின்று அது நம்மை மறைக்கின்றது. எனவே அதை நீக்கி அருளுவாய் என்று நமக்கு அப்பர் பெருமான் சொல்லுகின்றார். நமக்கு சுந்தரர் நிறைய இடத்துல இந்த செய்வினையை பற்றி சொன்னாலும் நம்ம ஒரு பாடலாவது அதில் நாம் பெருமானுடைய கருணையால் சிந்திப்போம். திரு புறம்பயத்திலே முன்னை செய்வினை என்ற ஒரு பாடல், 7வது பாடல். முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின் முன்னமே என்று அழகாக அருளுவார். இந்த முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின் முன்னமே என்னை நீ தியக்காது எழும் அட நெஞ்சமே எந்தை தந்தை ஊர் அன்னச்சேவலோடு கூடி பேடைகள் கூடிச் சேரும் அணிபொழில் புன்னை கண்ணிகள் அக்கரும்பு புறம்பயம் தொழ போதுமே என்ற அற்புதமான பாடல். இதில் நமக்கு அடுத்த பாடல் கூட மலமெலாம் அரும் இம்மையே மறுமைக்கும் வல்வினை சார்கிலா என்று சலமெலாம் ஒளி நெஞ்சமே எங்கள் சங்கரன் வந்து தங்கும் ஊர் என்று அற்புதமான அந்த பாடல். பெருமானை தொழுதால் நமக்கு இந்த வல்வினைகள் ஒன்றும் செய்யாது, முற்சை வினைகளும் நீங்கும் என்பதை அற்புதமாக காட்டுவார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். சேக்கிழார் பெருமானும் சாக்கிய நாயனார் புராணத்திலே இந்த செய்வினைகளை
பெருமான் எப்படி செய்கின்றான்? நம்ம சைவ சமயம் மட்டுமே இந்த சரியான கொள்கைகளை மீண்டும் பிறப்பு இறப்பு எப்படி வருகின்றது, அந்த பிறப்பு இறப்பை எப்படி தவிர்ப்பது என்பதற்கு அற்புதமான கணக்கு உடையது நம்முடைய சைவ சமயம் மட்டுமே என்பதை சாக்கிய நாயனார் புராணத்திலே வைத்து காட்டுவார். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் பிரித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். இதில் என்ன ஒரு அற்புதம் என்றால், அவர் எல்லா சமயங்களுடைய பொருள் இது இது என்று பார்த்தால் அது சைவ சமய இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என்று எப்படி உணர்ந்தாராம்? அவர் பல நூல்களை ஆராய்ச்சி பண்ணினாலும் இல்லை தெரிவதற்கு அவர் முயற்சி செய்தாலும் அது அவரால் தெரிந்து கொள்ளவில்லை. பொருள் சிவன் என்றே உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. பெருமானுடைய அருளன்றி நம்மால் உணர முடியாது. அட்டுவித்தாலார் ஒருவர் ஆடாதாரேம், அடக்குவித்தாலார் ஒருவர் அடங்காதாரேம் என்ற அந்த பாடலிலே கடைசியாக அப்பர் பெருமான் சொல்வது, காட்டுவித்தாலார் ஒருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமான் காட்டவில்லை என்றால் நாம் நம்மையும் தெரிந்து கொள்ள முடியாது, அவனை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், படிக்கின்றோம், கேட்கிறோம், பெருமானை உணர்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். அத்துணையும் அவனுடைய அருளால் நடக்கின்றது. அவன் காட்ட இப்பொழுது இது தேவாரம், திருவாசகம், இந்நூல் சைவ சித்தாந்தத்தை கூறுகின்றது. இவர் பாடம் நடத்துகிறார், இவர் கேட்கிறார், அவர் பதிகம் பாடுகிறார், வழிபாடு செய்கின்றார் என்ற இத்துணை செயல்பாடுகளும் அவன் காட்டத்தான் நாம் காணுகிறோமோ ஒழிய நம்மால் காண முடியாது. எனவே இத்தனையும் அவனுடைய அருளால் நடக்கின்ற நிகழ்வுகள். இதைதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவன் கருணைதான் நம்மை வழி நடத்துகின்றது. நம்முடைய மணிவாசக பெருமானும் அழகாக அவருடைய சிவபுராணத்திலே அந்த 20வது வரி, இந்த சிவபுராணத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பஞ்சான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி என்று அற்புதமான அந்த பாடல் நம்முடைய சிவபுராணம். நாளும் வழிபாட்டில் மறவாது சொல்ல வேண்டிய ஒரு பதிகம். இதை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பதல்ல. ஒரு சில நூல்களில் ஓய என்று இருக்கும், அது ஓய அல்ல, மோய. மோய என்றால் தேய்தல். இந்த நம்முடைய வினைகள் எல்லாம் தேய்தல் வேண்டும். அதற்கு முந்தை வினை முழுதும் மோய உரைப்பஞ்சான் என்று இந்த திருவாசகத்தை நாம் பாடினால், மனமுருக பாடினால் நம் வினைகளெல்லாம் மோயும், தேயும், பெருமானுடைய திருவருள் கூடும். எனவே அற்புதமான நம்முடைய இந்த பெருமானுடைய பொருள் சேர்ப்புகள் இந்த தேவார திருவாசகம். எனவே நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நம்முடைய வாழ்விலே இந்த தேவாரம் கையில்
கிடைக்க வேண்டுமென்றால் இந்த ஆன்மா பல பிறவிகளில் தொடர்ந்து சிவபுண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. திருவாசகம் என்பதை அவ்வளவு எளிதாக எல்லார் கைகளிலும் தவழாது. அது பெருமானே கொடுத்தால் ஒழிய நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது காப்பிரைட் சிவபெருமான் வைத்திருக்கின்றார். எனவே திருவாசகம் என்பது எளிமையான நூலன்று. அது 8ஆம் திருமுறை. பெருமானை எட்டியவர்களுக்கு அது 8ம் திருமுறை. எனவே அற்புதமான அந்த நூல் திருவாசகம். அப்படி நமக்கு நாம் செய்த சிவபுண்ணியத்தின் விளைவாக நாம் இப்பொழுது இந்த சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் அவன் அருளாலே நாம் சிந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றுள்ளோம். எனவே அவனுடைய இந்த பெரும் கருணையை நினைந்து மனதார அவனை வாழ்த்தி வாயார பாடி அவனுக்கு நாளும் பூவும் நீரும் கொண்டு அன்போடு வழிபாடு செய்து உய்வோம் என்று இன்றைய கண்ணி சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் உற்சை வினைக்கும் செலவு பட்டோரை திட்டும் படி போற்றி என்று அற்புதமாக நம்முடைய உமாபதி சிவனார் அருளியுள்ளார். அன்பர்கள் அனைவரும் நாம் எல்லோரும் அவனை அன்போடு நாளும் வழிபாடு செய்வோம், அவனுடைய திருவடிக்கே ஆளாகுவோம் என்று நாம் விண்ணப்பம் செய்து நம் அடுத்த கண்ணியை நம் அடுத்த வகுப்பிலே பெருமானுடைய திருவருள் கருணையால் நாம் சிந்திப்போம் என்று இன்றைய இந்த பகுதியை பெருமானுடைய பெரும் கருணையால் நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிடம் அன்றுளாரடியார் அவர்வான் புகழ்கின்றதெங்கும் நிலவி உலகெலாம் பான்முகில் விழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமித்தாயார் உடனாகிய அருள்மிகு ஞானப் பெருங்குத்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.